ஈஷா பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. என்னோட அத்தை மதுரையிலேருந்து ஸ்பெஷலாக மல்லிப்பூ கொடுத்து அமைச்சிருந்தாங்க. டக்குன்னு ரெடி ஆகிட்டு ஈஷாக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஈஷா பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்தும் போது எவ்வளோ சீக்கிரம் பாப்பா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு மனசில் இருந்துச்சு. இவங்கெல்லாம் எப்படி வளர்றாங்கன்னே தான் தெரியல. ஈஷா பாப்பாவோட தாத்தா மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை அடித்தோம். மொட்டை அடிக்கும் போது இவ்வளோ சமத்தாக இருப்பாங்கன்னு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் அங்கே போகிற யாரோ ஒரு ஆண்டி கூட பார்த்து என்ன இந்த குழந்தை இவ்வளோ அமைதியாக இருக்குது, தயவு செஞ்சு சுற்றி போடுங்கலாம் சொல்லிட்டு போனாங்க. சூப்பராக மொட்டை அடிச்சுட்டு அடுத்து காது குத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஈஷா பாப்பாவுக்கு காது குத்துறதுக்கு ஜென்ரலாக ஆசாரி வச்சு குத்துவாங்களே, நான் அதை சூஸ் பண்ணலை. கன் ஷாட் மூலிமா இயர் பியர்சிங் பண்ணுற ஒரு சர்வீஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தது, அதை தான் நான் சூஸ் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே நல்ல வேளை நான் ரெகுலர் இயர் பியர்சிங் இல்லாமல் இந்த கன் ஷாட்டை சூஸ் பண்ணேன்னு நான் ரொம்பவே நிம்மதியாக இருந்தேன். பாப்பாவுக்கு பெருசாக எந்த விதமான பெயினும் ஃபீல் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே ஹீல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் vlogல அவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் கேர் எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.